ஹாய், இன்றைக்கி கெமிக்கல் கைனெடிக்ஸ் பார்க்க போகிறோம். கெமிக்கல் கைனெடிக்ஸோட இன்ட்ரோ பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி சால்வ் பண்ணலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் 3 கொஷின்ஸ் வந்து ஒரு கெமிஸ்ட்ரிக்கு வந்து தோணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போதோ இல்லை ஒரு ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணும்போதோ இந்த 3 கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு தோணும். என்னென்ன கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? ஸோ ரியாக்ஷன் நம்ம அசியூம் பண்ணுறோம், அந்த ரியாக்ஷன் ரியாலிட்டியில் நடக்குமா ஒரு ஃபீஸிபிளான ரியாக்ஷனாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து எது சொல்லும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும். அந்த ரியாக்ஷனே எவ்வளோ நேரம் வந்து ப்ரொசீட் பண்ணும், எப்போ அந்த ரியாக்ஷன் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கெமிக்கல் ஈக்குவலிபிரியம். அதாவது ஈக்குவலிபிரியம் ஒரு ரியாக்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளோ ஸ்பீடில் அந்த ரியாக்ஷன் போகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ். சரிங்களா? ஸோ கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை படிக்கிறது தான். சரிங்களா? ஓகே. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் இன் யூனிட் டைம். ஸோ ஸ்பீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்பீடோ வெலாசிட்டியோ படிக்கிறோன்னா டிஸ்டன்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் எடுத்து நம்ம எப்படி டைமை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதே இங்கே வந்து அங்கே டிஸ்டன்ஸ்னால் இங்கே கான்சன்ட்ரேஷன், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் எப்படி வேரி ஆகுது. எதோட கான்சன்ட்ரேஷன்? நீங்கள் வந்து ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம் இல்லை ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஒரு ரியாக்டன்ட் இதை ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. எது ரியாக்டன்ட் எது ப்ராடக்ட்னு சொல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு ஜென்ரலைஸ்டாக ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது வந்து R1 இனிஷியலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது P1ன்ற ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். டைம் சேஞ்ச் ஆகும்போது இந்த ரியாக்டன்ட்டோட அளவு வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அது R2 P2வாக கன்வெர்ட் ஆகும். இதோட அமௌண்ட்டை வேறு, இதோட அமௌண்ட்டை வேறு, இதோட அமௌண்ட்டை வேறு, இதோட அமௌண்ட்டு வேறு. ஸோ R1 P1 R2 P2. ஸோ சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு, அதாவது எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ R1ன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 மோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 மோல் குறைஞ்சி 2.5 மோலாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2.5 மோல் இருக்கும். ஏன்னா 5 - 2.5 2.5. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் சேஞ்சோ இந்த டெல்டா எதுக்கு போடுறோம் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. ஸோ சேஞ்சை சொல்கிறது தான் இந்த டெல்டா. சரிங்களா? ஸோ டெல்டா பி எதுக்கு போடுறோம்? சேஞ்சை சொல்கிறதுக்காக. அதாவது ப்ராடக்டில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு P2 - P1 பண்ணணும். எப்போவுமே 2 - 1 தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் வரது வந்து நமக்கு வர அவுட்புட் வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆர் டிஸ்அப்பியரன்ஸ். அதாவது ப்ராடக்ட் வந்து எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R பை டைம் டேக்கன். ஸோ முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஏன் இதை போடுறோன்றதை நான் சொல்கிறேன். டெல்டா R கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை சொல்லுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லுது. எப்போவுமே ஒரு சாப்டர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது எல்லா சாப்டருக்கும் அப்ளிகபிளான கிடையாது. இப்போ தெர்மோடைனமிக்ஸ்னா நீங்கள் வந்து டேர்ம்ஸ் படிப்பீங்க. என்தால்பினா என்ன, என்ட்ரோபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இங்கே வந்து சில நம்ம அந்த குறியீடுன்னு சொல்லாமல், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி இதை எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த சாப்டரில். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இப்படி நான் போட்டேன்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R, அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. பை டெல்டா டி அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் டைம். மேலும் டெல்டா இருக்கும், சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R. சரிங்களா? முன்னாடி இந்த நெகட்டிவ் சைன் ஏன் போடுறோம் அப்படின்னா R2 - R1 நீங்கள் போட்டிருக்கோமா, இனிஷியலாக ரியாக்டன்ட் அதிகமாக இருந்திருக்கும்ல. ஸோ அப்போ R1 தானே அதிகமாக இருக்கும், அப்போ R2 கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன வேல்யூ மைனஸ் பெரிய வேல்யூ பண்ணிங்கன்னா மைனஸில் உங்களுக்கு வேல்யூ வரும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ 2.5ன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 - 5 இருக்குன்னா என்ன வரும்? -2.5 தான் ஆன்சர் வரும். ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் போட்டிங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு. ஸோ அதுக்காக தான் நம்ம ரியாக்டண்ட்டை நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மில் நம்ம எடுத்து ரேட்டை படிக்கும்போது நம்ம முன்னாடி நெகட்டிவ் சைன் போடுறோம். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி. எப்படி அங்கே வந்து ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர் பார்த்தோமோ இங்கே ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டைம் டேக்கன். அதாவது பாசிட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை சேஞ்ச் இன் த டைம் டினாமினேட்டரில். ஸோ யூனிட்ஸ் பார்க்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம்.
கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன டேர்மில் வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மொலாரிட்டி அப்படிங்கிற டேர்மில். இங்கே வந்து மொலாரிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய இருக்குது இல்லையா, கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மொலாரிட்டி இருக்குது, நார்மாலிட்டி இருக்குது. இங்கே வந்து மொலாரிட்டி தான். ஸோ மொலாரிட்டினாலே அதோட யூனிட் என்னது, மோல் பர் லிட்டர். சரிங்களா? ஸோ ஏ அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை லிட்டர். மொலாரிட்டி அப்படிங்கிறது எழுதுகிறேன், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், மேலே மோல்னு வரும். கரெக்டுங்களா? வால்யூம்னா லிட்டர்னு வரும். ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா மோல் பர் லிட்டர். சரிங்களா? டைம் எதில் சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட்ஸில் சொல்கிறோம், எஸ்ஐ யூனிட்டில் தான் சொல்லுவோம். ஸோ ஃபார் லிக்விட்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதான் ரேட்டோட யூனிட். ஏன் இங்கே பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, கான்சன்ட்ரேஷனாக மோல் பர் லிட்டர். கரெக்டுங்களா? கீழே வந்து டைம் இருக்குது செகண்ட், இது மேலே போயிடுச்சுன்னா பெர் செகண்ட். ஸோ அதான் ரேட்டோட யூனிட் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். சப்போஸ் கேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேஸஸ்னால் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்டிகுலராக இங்கே சொல்ல போகணும்னா பார்ஷியல் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா ரியாக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன் ப்ரெஷர்ஸ்லாம் பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்கிறேன், ரியாக்டன்ஸ் இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு ரியாக்டண்ட்டுமே ஒரு ப்ரெஷரை கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த ப்ரெஷர் தான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ அப்போ வந்து எதில் சொல்லுவோம், அட்மாஸ்ஃபியரில் சொல்லுவோம். ஸோ அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் ஓகே ஏடிஎம் பர் செகண்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆவரேஜ்னு பார்த்துப்போம். ஆவரேஜ்னால் இதுதான், என்ன டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பை டெல் டி. இது வந்து ப்ராடக்ட் எழுதுறீங்கன்னா ப்ளஸ் தான். ஏன்னா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், P2 மைனஸ் P1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ராடக்ட் டைம் ஆக என்ன ஆகும், அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ பாசிட்டிவ் மைனஸ் ஹையர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூனா பாசிட்டிவ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இங்கே வந்து முன்னாடி -ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால தான் நம்ம மல்டிப்ளை பண்ணலை. ஸோ இங்கே வந்து என்ன வரும், ப்ராடக்ட் சைடு டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P பை டெல்டா T. ஸோ ஃபார் ஸ்மால் சேஞ்ச், அதாவது இது வந்து ஒரு இந்த டெல்டா எப்போ போடுவோம் அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூ இல்லை கன்சிடரபிள் வேல்யூ அந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்மால் சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டி போடுவோம். டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஷியல் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர். சரிங்களா? ஏன் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே கொண்டு வரும் அப்படி, டிஃப்ரென்ஷியேஷன் இன்டிகிரேஷன் நம்ம ரெண்டுமே மேத்தமெட்டிக்கல் இது நம்ம படிச்சிருப்போம், இன்டிகிரேஷன். ஸோ எப்போ வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் டிக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். சரிங்களா? இன்டிகிரேஷன் எப்போ பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இருக்கும்போது, ரொம்ப வெரி ஸ்மால் இன்க்ரிமெண்ட், அந்த இன்க்ரிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டிகிரேஷன் பண்ணால் மோர் அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்மால் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஹவு டு ரைட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி வந்து எழுதுறது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் அயோடைடு இருக்குது, 2 மோல்ஸ். ஸோ 2 அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லணும், எப்படி படிக்கணும், 2 மோல்ஸ். 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் கன்வெர்டட் டு 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ப்ளஸ் 1 மோல் ஆஃப் அயோடின். இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுறோம். சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம வந்து எழுதும்போது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு -1/2. ஏன் இந்த 1/2 இங்கே வந்து 2 இருக்குது பாருங்களேன், இது கோஎஃபிஷியன்ட் தானே. ஸோ கோஎஃபிஷியண்ட்டில் இந்த மாதிரி வரதெல்லாம், அதாவது நியூமரேட்டரில் வர கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் இப்போ 2/1 தானே, இதை 2ன்றது 2/1 எழுதுகிறேன். சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ரிவர்ஸாக எழுதணும், 1/2ன்னு எழுதணும். இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் இருக்கும்போது 1/2 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2ன்னு எழுதணும். சரிங்களா? அப்படியே உல்ட்டாவாக எழுதணும். ஸோ கோஎஃபிஷியண்ட்டில் 2 இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், -1/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ டெல்டா இங்கே ஹெச்ஐ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐ தானே பை டெல் டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ ப்ராடக்ட் சைடுக்கு வரும். ப்ராடக்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பை டெல் டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 பை டெல் டி. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த டெல்டா வந்து நீங்கள் ஸ்மால் சேஞ்ச்னால் என்ன பண்ணுவீங்க, இந்த டெல்டா இஸ் ஈக்குவல் டு டி. சரிங்களா? ஸோ டெல்டா இருக்க வேண்டிய இடத்துல டி போட்டு நீங்கள் அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ அதுவும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அனதர் எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் ஆர் திஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீட் 2023 கேட்ட கொஷின். ஃபார் அ ரியாக்ஷன் 3A gives 2B. The average rate of appearance of B is given by, so delta B by del T. The correct relation between the average rate of appearance of B with the average rate of disappearance of A is given in option. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு ரேட் எழுத கற்றுக்கணும். ரேட் எப்படி எழுதுவீங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் அந்த ரியாக்ஷன் எழுதிப்பீங்க இல்லையா, ரேட் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், வெறுமே நியூமரேட்டரில் இருக்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் டினாமினேட்டரில் மாற்றி எழுதணும். -1/3. ஏன் இந்த மைனஸ் போடுறோம், ஏன்னா அது ரியாக்டன் சைடில் இருக்குது. -1/3 டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை சேஞ்ச் ஆஃப் டி, டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு, ப்ராடக்ட் சைடில் பாருங்கள் 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, +1/2 போடுவோம், ஏன்னா ப்ராடக்ட்னால ப்ளஸ் சைன். டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டெல் டி, ரைட்? ஸோ இந்த டி எது சொல்லுது, டைமை சொல்லுது. அடுத்து பாருங்களேன், இப்போ இதையும் நம்ம இது ரெண்டுமே சேம் தானே. அதாவது இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் எழுதியிருக்கோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டில் எழுதியிருக்கோம். சரியா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இதுதான் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க தனியாக. எழுதிட்டு இந்த 2 இங்கே மேலே போயிடுமா, இங்கே 2 டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவேஷனுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா மேலே போயிடும். சரிங்களா? அப்போ மிச்சம் இது மட்டும் இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ டேரெக்டாக அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். அடுத்த கொஷின் போகலாம். Question number 2. For a chemical reaction, N2 plus 3H2 gives 2NH3. The correct option is, உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்லேயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரேட் ஈக்குவேஷன் எழுதிடுங்க. ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, -D, டியில் தான் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால் அதே நம்ம ஃபாலோ பண்ணுங்க. டெல் கொடுத்தா டெல் எழுதுங்க. சரிங்களா? ப்ரெஷர் அட்மாஸ்ஃபியரில் கொடுத்தாங்க அப்படின்னா P போடணும். ஓகே, P ஆஃப் N2 அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? இங்கே வந்து ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு -T N2/dt. இங்கே 3 இருக்கனால கோஎஃபிஷியன்ட்டில் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, -1/3 போட்டுருவீங்க. ரெண்டுமே வந்து ரியாக்டன் சைடில் இருக்கனால நெகட்டிவ் சைன் போடணும். இஸ் ஈக்குவல் டு +1/2, ரைட்டா, டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா பை டிடி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுவும் இங்கே பாருங்கள், இதையும் ஈக்குவேட் பண்ணலாம், இல்லை இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். நான் எதை வச்சு சொல்கிறேன், இங்கே அமோனியா இருக்குது பாருங்கள், எல்லா சைடுமே அமோனியா இருக்குது. ஸோ அப்போ N2ஓட அமோனியா ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, H2ஓட அமோனியா ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ N2ஓட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், -D N2/dt is equal to +1/2 D NH3/dt. டேரெக்டாக இது எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் டியில் அப்படியே டேரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு இதுவும் பார்த்துருவோமே, -1/3 dH2/dt + 1/2 D NH3/dt. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இல்லை. ஏன்னா இங்கேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் தான் வரும். ஏன்னா இது ப்ராடக்ட் இல்லையா, அமோனியா வந்து ப்ராடக்ட், அதனால் ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The rate of the reaction 2N2O5 gives 4NO2 plus O2 can be written in 3 ways. So -D N2O5 dt is equal to, இந்த மாதிரி உங்களுக்கு 3 இது கொடுத்துருக்காங்க, 3 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். ஸோ ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா N2O5 டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே N2O5 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த கொஷினை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கே டேஷ்க்கும், அதாவது கே டேஷ்க்கும், அதுக்கப்புறம் கேக்கும் K" என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதிக்கோங்க, லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம் இல்லையா, ஸோ ரேட் எழுதும்போது -1/2, இந்த 1/2 எதை போடுறோம், இந்த கோஎஃபிஷியன்ட்டை வச்சு. ஸோ 1/2 D N2O5/dt ரேட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ராடக்ட் சைடு, அதனால் பாசிட்டிவ் சைடு போட்டுக்கிறேன், D NO2/dt
அதுக்கப்புறம் இதுக்கு எழுதிக்கோங்க, ஆக்சிஜனுக்கு எழுதிக்கோங்க. ஸோ 1 தான் இருக்குது, அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ பாசிட்டிவ் DO2/dt. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கேக்கும் கே டேஷ்க்குமே வந்து அதுக்கான ரிலேஷன் பார்க்கணும். அப்போ இதுவும் ஃபஸ்ட்டும் செகண்டும். ஸோ கே டேஷ்க்கான ரிலேஷன் நான் இதில் கட்டுறேன் பாருங்கள் அடுத்த பேஜில். கே டேஷ்க்கான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்களேன், நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸ்மால் கே எதை சொல்லுது அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுது. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேட் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இது. ஸோ இப்போ கேவும் கே டேஷும் நம்ம வந்து ரிலேட் பண்ணலாமா? இது கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 1/2. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் செகண்ட் ஒன் 1/4. ஸோ நீங்கள் வந்து லிட்டரலாக என்ன பண்ணுறீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறீங்க. ஸோ 1/2 கே, 1/4 இதோடது கே டேஷோடது. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். கே ஒரு சைடு வச்சுக்கலாம், இந்த 2 மேலே போயிடும். ரைட்டா? கே இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணுங்கள் 1/2 கே ப்ரைம். இல்லை அப்படின்னா கே ப்ரைம் இந்த சைடு வச்சுக்கோங்க, 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ ரெண்டுமே ஓகே தான். இந்த ரெண்டுத்தில் எது ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால நம்ம ரெண்டுமே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் கே டபுள் ப்ரைம்க்கான ரிலேஷன் பார்ப்போம். 1/2 வந்து ஃபஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், நெகட்டிவ் சைனை விட்டுருங்க. இங்கே நெகட்டிவ் சைன் தேவையில்லை, ஏன்னா ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எங்கேயுமே வந்து நெகட்டிவ் சைனே கிடையாது. ஸோ 1/2 நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 இங்கே வந்து கேன்னு வரும். கரெக்டுங்களா? அடுத்து கே டபுள் ப்ரைம், அவ்வளோதான். ஏன்னா இங்கே வெறும் 1 தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ 1/2 கே இஸ் ஈக்குவல் டு கே டபுள் ப்ரைம். இது இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா கே இஸ் ஈக்குவல் டு 2 கே டபுள் ப்ரைம். ஸோ இது இருக்கான்னு பாருங்கள், இது இருக்கான்னு பாருங்கள், இல்லை இது இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். கரெக்டுங்களா கொஷனில்? ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்கள், கே ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு 2k. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள் கே ப்ரைம் இஸ் கே டபுள் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு k/2. ஸோ இதுதான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம். For the reaction N2O5 gives 2NO2 plus half O2, the value of rate of disappearance of N2O5 is given as உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட யூனிட் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஸோ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட்னால என்ன ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ the rate of formation of NO2 and O2 is given respectively as. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் வரா மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 O2. ஸோ அப்போ வந்து ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். சரிங்களா? ரேட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் ரியாக்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ -d(N2O5) எனது ரியாக்டன்ட் பை dt இஸ் ஈக்குவல் டு 1/2 போட்டால் எனக்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது, அதனால் 1/2 போட்டுக்கணும். இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹாஃபாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டரில் போட்டு எழுதணும். டினாமினேட்டர் இருக்க வேல்யூ நம்ம உல்டா அதாவது ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ என்ன வரும், 2DO2/dtன்னு வரும். இங்கே ஏன்னா ஹாஃப் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ 2/1 தானே வரும். ஸோ ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் எழுதிடுவீங்க. எழுதிட்டு பாருங்க. இப்போ இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு NO2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். NO2னா இதுதான். ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, இந்த 2 இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நியூமரல்ஸ் எல்லாம் இந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.0125 வரும். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு நீங்கள் நகர்த்தி வச்சுன்னா சின்ன வேல்யூ பெருசாக காட்டுறீங்க. ஸோ அப்போ என்ன வரும், 10⁻²ன்னு வரும். பவரில் மைனஸ் வரும். அடுத்து பாருங்கள், இதை வந்து இந்த வேல்யூவை நீங்கள் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க, O2க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. O2 பார்ட் இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது வந்து டிவிஷனில் இந்த சைட் போயிடும். ஸோ போச்சு அப்படின்னா 3.125 × 10⁻³ ஆகும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், பியில் இருக்குது. ஸோ 1.25 × 10⁻² மோல் பர் லிட்டர் பர் செகண்ட், 3.125 × 10⁻³ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஸோ நம்பர் வச்சு மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க, ஏன்னா பவரும் நீங்கள் பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். சரி, ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டுக்காங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணணும். மாற்றி மேட்ச் பண்ணிங்கனாலும் ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். ஃபார் த ரியாக்ஷன் N2 3H2 gives 2NH3 if dNH3 dt is equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, the value of -dH2/dt would be, அதாவது NH3யோடது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து H2 தான் கண்டுபிடிக்கணும், N2 கண்டுபிடிக்க தேவையில்லை.
ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த ரிலேஷன் எழுதிருங்க. ரேட்டோட ரிலேஷன் எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், ஈக்குவேட் பண்ணுங்கள். நமக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பார்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ 1/2 dNS3/dtன்னு இருக்கா, இங்கே வந்து -1/3 d, இதை நான் இங்கே எழுதியிருக்கேன், இது இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? இந்த 2வை நியூமரேட்டரில் கொண்டு போயிட்டிங்கன்னா -2/3 dH2/dtன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ 3/2 இருக்குது. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இந்த சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், இதை இந்த சைட் கொண்டு போனாலே வேலை முடிஞ்சிருச்சு, இந்த ஸ்டெப் வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ 3/2 × 2 × 10⁻⁴. இந்த இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணால் 3 × 10⁻⁴ mol/L/s. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு 5 more ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இதே டாப்பிக்கில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் டிஸ்கஷன் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து க்ரோ ஆகும். ஜஸ்ட் தியரி மட்டும் படிக்க போகாதீங்க, அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்ளம்ஸை நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஸோ கெமிஸ்ட்ரியில் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.